نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 24 ஜுஸ்வுகளை நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட ஜுஸ்விலே பல செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பாக தன்னுடைய பாவம் செய்துவிட்ட அடியார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, தன் மீது அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாகிவிட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் அனைத்தையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பாக ரமலானுடைய மாதம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தௌபா மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மழை பொழியவில்லையா, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், மழை பொழியும். செல்வத்தில் பொருளாதாரத்தில் நெருக்கடி உண்டாகிவிட்டதா, யும்திதுக்கும் பி அம்வால், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான். நிபந்தனை, நீங்கள் இஸ்திக்ஃபார் தௌபா செய்யுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லை, வபனீன், அல்லாஹ் சொல்கிறான், அதையும் கொடுப்போம். இந்த பிரச்சனைக்கும் தீர்வு இஸ்திக்ஃபார் மட்டும்தான், தௌபா மட்டும்தான். சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான், பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் கரையிலும் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பாவத்தின் காரணமாகவே ஏற்படுகிறது. அதனுடைய தீர்வு தௌபா என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் அதிகம் தௌபா செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர் நினைக்கிறார், நான் என்ன பாவம் செஞ்சேன், பாவமே செய்யவில்லை, இதே ஒரு மிகப்பெரிய பாவம். நான் எந்த பாவமும் செய்யவில்லையே, நான் ஏன் தௌபா செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இவர் நினைக்கக்கூடிய இந்த சிந்தனையே மிகப்பெரிய பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளில் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ 100 மர்ரத்தின். சிலர்களை சொல்ல நாம் கேட்கின்றோம். சில பேர் சொல்றாங்க, அந்த மாதிரி நான் எந்த பாவத்தையும் செஞ்சதே இல்லை. நாங்கெல்லாம், அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், நான் நல்லவன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். சஹாபாக்கள் அனைத்து நல்ல அமல்களையும் செய்துவிட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் இரவு முழுவதும் தொழுது வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ் சொல்கிறான், கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவில் குறைவாக தூங்குவார்கள், அதிகமாக தொழுவார்கள், அதிகமாக இபாதத் செய்வார்கள். தஹஜ்ஜத் நேரத்திலே, ஃபஜ்ருடைய நேரம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ஏன் இஸ்திக்ஃபார் செய்றாங்க? நன்மைகளை செய்துவிட்டு இஸ்திக்ஃபார் செய்வதனுடைய நோக்கம் என்ன? உலமாக்கள் தஃப்சீர் எழுதுகிறார்கள், யா அல்லாஹ், உனக்கு தகுந்த ருக்கூவை நாங்கள் செய்யவில்லை, உனக்கு தகுந்த குர்ஆனை அழகான முறையில் நாங்கள் எங்களால் ஓத முடியவில்லை, உனக்கு தகுந்த சுஜூதை எங்களால் செய்ய முடியவில்லை, அதில் ஏற்பட்ட குறைகளுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். வேறு பாவங்கள் அது தனி. ஆனால் அல்லாஹ் சொல்வது, இந்த இடத்திலே அமல் செய்துவிட்டு இஸ்திக்ஃபார் செய்வார்கள்.
உலமாக்கள் 2 விதமான விளக்கங்களை சொல்கிறார். அதில் ஒன்று, யா அல்லாஹ், நாங்கள் செய்த இந்த அமலில் ஏற்பட்ட குறைகளுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், அனீபு அனீபு இலா ரப்பிக்கும், ரப்பின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். ஏன் திரும்ப மாட்டீங்க? அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் ஒரு ஆயத்துல, ஐன தத்ஹபூன், மக்களே நீங்க எங்க போறீங்க? ஐன தத்ஹபூன், எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் செல்லக்கூடிய பாதையை சற்று சிந்தித்து கவனித்து பார்த்தீர்களா? நீங்கள் செல்லக்கூடிய பாதை சுவர்க்கத்தை நோக்கித்தானா அல்லது நரகத்தை நோக்கியா? நீங்கள் செல்லக்கூடிய பாதை வெற்றியை நோக்கியா தோல்வியை நோக்கியா? நீங்கள் செல்லக்கூடிய பாதை ஹிதாயத்தை நோக்கியா வழிகேடை நோக்கியா? நீங்கள் செல்லக்கூடிய பாதை இன்பத்தை நோக்கியா துன்பத்தை நோக்கியா? ஐன தத்ஹபூன், சிந்தியுங்கள், எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான், அனீபு, என் பக்கம் திரும்புங்கள். இதற்கு முன்னால் அனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், வ அஸ்லிமு லஹு, அவனுக்கு முன்னால் சிரம் சாய்த்து விடுங்கள், அவனுக்கு முன்னால் உங்களை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். மின் கப்லி அன் யத்தியகுமுல் அஸாப், உங்களுக்கு உங்கள் மீது அஸாப் இறக்கப்படுவதற்கு முன்னால் இதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழகான குர்ஆன், அழகான வசனங்கள், அழகான உபதேசங்கள், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாமா? பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்து நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். மின் கப்லி அன் யத்தியகுமுல் அஸாபு பக்ததன், பாவங்களில் ஒரு மனிதர் முன்னேறி சென்று கொண்டே இருந்தால், அல்லாஹ்வை மறந்து சென்று கொண்டே இருந்தால், குர்ஆனை கடைபிடிக்காமல் அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருந்தால், மின் கப்லி அன் யத்தியகுமுல் அஸாபு பக்ததன் வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களையே அறியாமல் இருக்கும் நிலையில் திடீரென்று அல்லாஹ்வினுடைய பிடி வரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுக்கு உணராது, நீங்கள் விளங்க மாட்டீர்கள், இது அல்லாஹ்வுடைய அதாபா என்று நினைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கூட கிடைக்காது. பக்ததன், திடீரென்று அதாப் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் அழுது கொள்ளுங்கள், உங்களை அல்லாஹ்விற்கு முன்னால் ஒப்படையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பல ஆயத்துகள், அவு தகூல ஹீன தரல் அஸாப், அஸாபை பார்க்கும் பொழுது, மௌத்துடைய நேரத்திலும் கபரிலும் மஹ்ஷரிலும் அஸாபை பார்க்கும் பொழுது, அடியானே நீ கை சேதப்படக்கூடிய நிலை வர வேண்டாம். லவ் அன்னலி கர்ரத்தன் ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன், இன்னும் ஒரு சான்ஸ் கிடைக்காதா? இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் உலகத்தில் அனுப்பி நான் நல்ல அமல் செய்துவிட்டு வருகிறேன் என்பதாக கை சேதப்படக்கூடிய நிலைமை அடியானே உனக்கு வர வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கின்றான். ஜுஸுடைய கடைசி 24ஆம் ஜுஸுடைய கடைசி பகுதியில் ஒரு மனிதன் அமலோடு தௌபாவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்து விட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பரிசை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, எந்த மக்கள் என்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதில் நிலைத்திருந்தார்களோ, இஸ்தகாமு என்று சொன்னால் அமலை மௌத் வரையிலும் செய்ய வேண்டும். இஸ்திகாமத் என்று சொன்னால் எந்த அமலை நாம் செய்கின்றோமோ மௌத் வரையிலும் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் இந்த சுப செய்தி. தௌபாவோடு அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்ந்து இஸ்திகாமத்தோடு வாழ்வதற்கு இந்த சிறப்பு கீழே வரக்கூடிய சிறப்பு. சங்கை மிக்கவர்களே, கவலையான விஷயம், ரமலானில் புதிய புதிய நிறைய நபர்கள் வருகிறார்கள். ரமலான் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் மஸ்ஜிதினுடைய தொடர்பை விட்டும் அவர்கள் தூரமாகி போகின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சுப செய்தி வரக்கூடிய சுப செய்தி யாருக்கு என்று சொன்னால், இஸ்தகாமு, இஸ்திகாமத்தோடு நிலையாக எந்த தொழுகை, எந்த அமல், எந்த குர்ஆன், எந்த திக்ர் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்களோ அதை மௌத் வரையிலும் செய்வார்கள்.
அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வர்கள் அல்ல. எல்லா காலங்களிலும் அவர்களுடைய அமல் நிலையாக இருக்கும். எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விற்கு முன்னால் அடிபணிவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி வாழ்ந்துட்டா தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, கடைசி நேரத்தில் மலக்குமார்கள் சாரை சாரையாக இறங்குவார். அவருடைய மௌத்து நேரம் மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக இறங்குவார்கள். சுப செய்தி சொல்லக்கூடிய நிலையில் இறங்குவார்கள். சங்கை மிக்கவர்களே, வந்து ஆறுதல் சொல்லுவார். அந்த நேரத்தில் மலக்குமார்களுடைய ஆறுதல் கிடைத்தால் அதைவிட மிகப்பெரிய விஷயம் என்னவாக இருக்க முடியும்? மலக்குமார்கள் சொல்லுவார், 2 ஆறுதல் சொல்லுவார். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். ஏன் 2 வார்த்தை? பயப்பட வேண்டாம், இதற்கு பின்னால் என்ன நடக்கும், கபரில் என்ன நடக்கும், மஹ்ஷருடைய மைதானத்தில் எப்படி இருக்கும், எனக்கு சுவர்க்கமா நரகமா என்ற அந்த பயம். ஏனென்றால் சுபச்செய்தி சொல்லப்படக்கூடிய நேரம், அவருடைய இருப்பிடத்தை காண்பிக்கப்படக்கூடிய நேரம். மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றி பயப்படவும் வேண்டாம். வலா தஹ்ஸனு, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டு பெறுகின்றீர்கள், அவர்களுடைய நிலை என்னவாகுமோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், அல்லாஹ் அதற்கு பொறுப்பெடுப்பான் என்பதாக ஆறுதல் சொல்லுவார். அப்ஷிரு பில் ஜன்னா, அது மட்டுமல்ல, சுவர்க்கத்தை காண்பிப்பார்கள். இதோ பாருங்கள், அப்ஷிரு பில் ஜன்னா, இந்த சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெறுங்கள், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் என்பதாக அவருடைய கண்ணுக்கு முன்னால் சுவர்க்கம் காண்பிக்கப்படும். சுவர்க்கத்தை பார்த்துக்கிட்டே அவருடைய ரூஹ் பிரியும் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத் என்பது மிகவும் கொடூரமானது, பயங்கரமானது. ஒரு பெரிய முள்ளுல ஒரு மெல்லிசான துணியை சுற்றிவிட்டு, துணி நல்லா சுத்தியாச்சு, இப்ப அந்த முள்ளை இழுத்தா எப்படி இருக்கும்? அந்த அளவிற்கு பயங்கரமான ஒரு நிலை. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி லேசாக்குறான் சொன்னா, நல்லடியார்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு, தௌபாவோடு வாழ்ந்தவர்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மாவிலிருந்து ஒரு முடியை வெளியே எடுத்தால் எவ்வளவு இலகுவாக வெளியே வருமோ அது போன்ற அந்த ரூஹ் லேசா வெளியே வந்துடும். இதனுடைய தஃப்சீர், இது ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. மாவுல முடியெடுத்தா லேசாக வரும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, மௌத்து கொடூரமானது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விளக்கம்? சூரா யூசுஃபுடைய தஃப்சீர்ல எழுதுறாங்க முஃபஸ்ஸிர். சூரா யூசுஃப்ல அந்த ஆயத், வஆதத் குல்ல வாஹிதத்தின் மின்ஹுன்ன சிக்கீனா, ஜுலைஹா அவர்கள் ஊர்ல உள்ள பெண்கள்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சாங்க. அந்த சம்பவத்துக்குள்ள போகல, இதை விளங்குவதற்காக சொல்கிறேன். எல்லோரையும் உட்கார வைத்தார்கள். 2 பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாம் சாஞ்சி உட்கார்ந்துருக்காங்க. வகாலத் இஹ்ருஜ் அலைஹின், அவருடைய கையிலே பழம் கொடுக்கப்பட்டது, கத்தி கொடுக்கப்பட்டது. வகாலத் இஹ்ருஜ் அலைஹின், சொன்னாங்க, யூசுஃபே இப்போ நீங்க வாங்க. 2 பக்கம் பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, சின்ன பிள்ளை 14 வயசு அந்த மாதிரி. இப்போ நீங்க வாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வழியாக கடந்து சென்றார்கள். அவ்வளவுதான். அவர்களுடைய அழகை பார்த்த அந்த பெண்கள், குல்னா ஹாஷ லில்லாஹி மா ஹாதா பஷரா, இவர் மனிதரே இல்லை, இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு மலக்கு, இவர் மனிதனாக இருக்க முடியாது, இவ்வளவு அழகு எப்படி சாத்தியம்? சொல்லிக்கொண்டே பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்களுடைய கரங்களை அறுத்துக் கொண்டார்கள். ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கே தெரியவில்லை, மெய் மறந்து போனார்கள், அழகில் மூழ்கி போனார்கள். அதனுடைய தஃப்சீரில் எழுதுறாங்க, இதே நிலைமை தான். கை அறுத்தா எப்படி இருக்கும்? ரத்தம் வருவது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு தெரியல. அதனுடைய தஃப்சீர் எழுதுறாங்க, தஃப்சீர்ல முஃபஸ்ஸிரீன்கள், இதே போலத்தான் மவுத் என்பது கொடூரமானது, கஷ்டமானது, பயங்கரமானது.
ஆனால் அப்ஷிரு பில் ஜன்னா அல்லதி குன்தும் துஅதுன், மலக்குமார்கள் அந்த சுவர்க்கத்தை காண்பித்து இதுதான் உங்களுடைய தங்குமிடம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இதோ காட்சி அளிக்கிறதா என்பதாக காட்டும் பொழுது அதை பார்த்து கொண்டே ரசித்துக் கொண்டிருப்பார், அந்த இன்பத்தில் மூழ்கி போயிருப்பார். அந்த நிலையில் ரூஹ் எடுக்கப்படும் பொழுது ரூஹ் எடுக்கப்படுவதே தெரியாது. கஷ்டமானதுதான். ஆனால் அந்த சொர்க்கத்தை பார்த்த நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், இரண்டு நிபந்தனை: ஈமான் இருக்க வேண்டும், இஸ்திகாமத் இருக்க வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யா ரப் அல்லாஹ்னு சொல்லி ஈமான் கொண்டிருப்பாங்க. சும்ம இஸ்தகாமு, மௌத் வரைக்கும் அமல் செய்வாங்க, நிலையோடு இருப்பார்கள். சில நாள் செஞ்சோம், சில நாள் விட்டுட்டோம், இப்படி அல்ல. இஸ்திகாமத் என்று சொன்னால் எடுத்த அமலை மௌத் வரையும் நிலையாக செய்வது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு அவுலியாவுக்கும், அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உங்களுடைய நண்பர்கள். ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்திலும் நாங்கள் நண்பர்கள். வஃபில் ஆখিরা, ஆখিরাவிலும் நண்பர்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் நினைப்பதெல்லாம் அங்கு உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சுப செய்தியோடு சந்தோஷத்தோடு அவருடைய ரூஹை கொண்டு செல்லுவார்கள். சங்கை மிக்கவர்களே, அரபியினுடைய ஒரு கவிதை சொல்கிறது, இதா மாதத்க இதா வலதத்க உம்மக பாக்கியா. மனிதனே, நீ பிறக்கும் பொழுது எல்லோரும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள், எல்லோரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள், ஒருவரை ஒருவர் சுபச்செய்தி சொல்லிக் கொண்டார்கள். வீட்டுல மகன் பிறந்திருக்கான், வீட்டுல மகள் பிறந்திருக்கிறாள், சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். நீயோ அழுத நிலையில் பிறந்தாய், நீ அழுது கொண்டிருந்தாய். மனிதனே, நீ எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை, இறையச்சமான வாழ்க்கை, அல்லாஹ்விற்கு பயந்த எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய இறுதி நேரம் நேர்மாற்றமா இருக்கணும். உன்னுடைய இறுதி நேரம் அனைவர்களும் கவலையில் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஒரு சாலிஹான மனிதர், ஒரு நல்ல மனிதர் நம்மை விட்டும் பிரிய போகின்றார், ஆனால் நீ அழக்கூடாது. நீ சிரித்த வண்ணமாக, சந்தோஷமாக, இன்முகத்தோடு மௌத்தை, அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் சந்திக்க போகின்றேன் என்பதாக சந்தோஷத்தோடு நீ செல்ல வேண்டும். மற்றவர்கள் கவலைப்படலாம், நீ கவலையோடு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தோடு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக ஒரு அரபி கவிதை சொல்வதை போன்று நம்முடைய வாழ்க்கை தௌபாவோடு, இஸ்திக்ஃபாரோடு, குறிப்பாக இந்த 10 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்த மிஸரஹு, தன்னுடைய கைலியை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், கைலியை இறுக்கமாக கட்டிக்கொள்ளுவார்கள். என்ன அர்த்தம்? அரபு மக்களுக்கு மத்தியில் ஒரு வேலையை ரொம்ப மும்முரமாக செய்வதற்கு அந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள். கைலி இறுக்கமாக கட்டிக்கொண்டு தன்னுடைய தொழுகையில் அதிக கவனம் செலுத்துவார்கள், அதிகமாக இரவில் தொழுவார்கள், அதிகமாக துஆ செய்வார்கள், அதிகமாக சதகா செய்வார்கள். இந்த 3 விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்த நாட்கள் இதோ வந்துவிட்டது. மக்ரிபில் இருந்து ஆரம்பமாகிவிட்டது. இறுதி 10 அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேட்டத்தையும் நம்முடைய ஆர்வத்தையும் அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய கவலைகளை அல்லாஹ்விற்கு முன்னால் காண்பிக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் வைக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக ஆக்குகின்றான். இஅ்திகாஃபிற்காக முழுமையாக 10 நாளுக்கு வந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சுன்னத்தான அந்த இஅ்திகாஃபினுடைய அந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரையிலும் இந்த இஅ்திகாஃப் 10 நாட்கள் முழுமையாக இருந்திருக்கிறார்கள். இது அல்லாமல் எங்களால் 10 நாள் முடியவில்லை என்றிருப்பவர்கள் நஃபிலான இஅ்திகாஃப் 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ அல்லது ஒரு நாள் முழுக்க இருக்க முடியவில்லை என்றாலும் கூட சிறிது நேரத்திற்காக, ஒரு 5 மணி நேரத்திற்காக, ஒரு 10 மணி நேரத்திற்காக உள்ளே நுழைந்து இஅ்திகாஃபோடு நுழைகின்றார் என்று சொன்னால் அவருக்கும் அந்த நன்மையில் பங்குண்டு. ஆக முழுமையான 10 நாள் இருப்பது இது சுன்னத்தான இஅ்திகாஃப். இது அல்லாமல் இதை விட குறைவாக இருக்கக்கூடிய அனைத்து இஅ்திகாஃப்களும் நஃபிலான இஅ்திகாஃப். நஃபிலான இஅ்திகாஃப்கள் அதிலும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் வந்தவர்கள் 10 நாளுக்காக மிகவும் மிகவும் சுபச்செய்திக்குரியவர்கள் அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது அல்லாமல் மற்றவர்களும் நாம் ஆர்வப்பட வேண்டும். மஸ்ஜிதுகள் அமலால் நிரம்ப வேண்டும். மஸ்ஜிதுகள் இரவு நேரத்திலே, இரவு தஹஜ்ஜத்திலே அழுகை சத்தம் கேட்க வேண்டும். அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய மஹல்லாவில் உருவாக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி 10 முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹ்விற்கு பொருத்தமான அடியார்களாக ஆகக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும்
அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.